ஹாய் வணக்கம். நான் இப்போ எங்கே இருக்கேன்னா திருவண்ணாமலையில் இருந்துகிட்ருக்கேன். இதுதான் திருவண்ணாமலை. என்னடா திருவண்ணாமலைனுங்கிறான், ஃபுல்லாக காடு மலையாக இருக்குதுன்னு பார்க்குறீங்களா? உண்மை தான். திருவண்ணாமலையில் தான் இருந்துகிட்ருக்கேன். ரமண ஆசிரமம் அங்கே வந்திருக்கிறேன் ஃபஸ்ட்டு. ஸோ ஏர்லி மார்னிங் ரொம்ப நல்லா இருக்குது இந்த வைப்பே. பேக் சைடில் விருப்பாச்சி குகைன்னு ஒன்று இருக்குது. மலை சுற்றி காடு, செம்மையாக இருக்குது பிளேஸ். உண்மையாகவே மெடிடேஷன் பண்ணுறதுக்கு ஒரு ஏற்ற இடம். ஒரு 5 o'clockலாம் ஓப்பன் பண்ணிடுறாங்க. அப்படியே நிறைய பேர் தியானம் பண்ணுறாங்க. ஃபாரினர்ஸ் எல்லாருமே தியானம் பண்ணுறாங்க. ஸோ அந்த இடத்துக்கு தான் வந்திருக்கேன். இதுக்கப்புறம் கோயில், அப்புறம் அருணாச்சலர் கோயில் இருக்குது, மெயின் கோயில் திருவண்ணாமலையில். ஸோ அந்த இடத்துக்கு போய் பார்க்கணும். அப்புறம் இங்கே உள்ள ஃபுட்ஸு, நான் தங்கியிருக்கிற ஹோட்டல்ஸு, ஸோ இது எல்லாமே சொல்கிறேன். கண்டிப்பாக எல்லாருக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ நிறைய ஃபாரினர்ஸ் வராங்க இங்கே இந்த இடத்துக்கு தனியாக மெடிடேஷன் பண்ணுறது அந்த மாதிரி பண்ணிகிட்ருக்காங்க. உண்மையாக சூப்பராக இருக்குது இந்த பிளேஸு. ஆசிரமத்துக்கு பேக் சைடு உண்மையாகவே அட்டகாசமான ஒரு பிளேஸ். வந்தீங்கன்னா இங்கே ட்ரை பண்ணி பாருங்கள். வேறு லெவலில் இருக்குது. தியானத்திலலாம் ஈடுபடுன்னு நினைக்கிறவங்களுக்கு ஒரு ஏற்ற ஒரு இடம் தான் அது. ஈவினிங்கில் வராதிங்க, என்னோடய எக்ஸ்பீரியன்ஸு. ஏன்னா நேற்று நான் செம்மையான வெயில் கொளுத்துன்னு கொளுத்திருந்துருச்சு. மார்னிங் தான் பெஸ்ட்டு. அந்த அமைதி, அந்த கிளைமேட்டு, ஸோ அந்த சில்னஸ்ஸு, அதெல்லாம் வேறு லெவலில் இருக்குது. ஸோ எவ்வளோ ஃபாரினர்ஸ் வந்துட்டுருக்காங்க பாருங்கள். விருப்பாட்ச குகை, விருப்பாட்ச கேவ் அப்படிங்கிறத சொல்லுவாங்க. ரமண மகரிஷி இருக்கார் இல்லைங்களா, மிகப்பெரிய ஞானி. அவரு இங்கே மெடிடேஷன் பண்ணியிருந்துருக்கிறாரு. அதனாலேயே இந்த இடம் ரொம்ப பிரசித்தி பெற்றது. இங்கே வர்றவங்க எல்லாமே தியானம் பண்ணுறதுக்காகவே வராங்க. ஸோ திருவண்ணாமலை நான் நிறைய டைம் வந்திருக்கேன். ஆனால் கோயில் இந்தமாதிரி ஆசிரமம் இங்கே வந்ததில்லை. இதான் ஃபஸ்ட் டைமு. ஸோ எனக்கே புதுசாக தான் இருக்கும் அனுபவம். எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்க்கலாம். கிளி கத்துற சவுண்ட்லாம் கேட்குதா? மைக்கில் எந்த அளவுக்கு இருக்குங்கிறது தெரியல. அவ்வளோ ஒரு அமைதியாக இருக்குது இந்த பிளேஸே. அப்படியே மேலே ஒரு 2 கிலோமீட்டருக்கு நடந்து போகலாம். ஸோ ரமணர் தியானம் பண்ண இடம் மேலே இருக்குது போல இருக்குது. ஸோ அந்த பிளேஸே நல்லாயிருக்கு. பார்த்தீங்களா, பாறையாக இருக்குது பாருங்கள். நடந்து போகலாம். ஆனால் வெறுங்காலில் தான் நடக்கிற மாதிரி இருக்குது. ஏன்னா செருப்புலாம் வெளியே விட்டுருவோம். நல்லாயிருக்கு. வாக்கிங்கும் ஆயிடுச்சு. அவ்வளோதான். செமையாக இருக்குது பிளேஸ். வயசானவங்களாம் இருந்தால் கொஞ்சம் கஷ்டம் நடக்கிறது. ஆனால் நடக்க முடியறவங்க தாராளமாக நடந்து போகலாம். அட்டகாசமாக இருக்குது. 2 கிலோமீட்டருக்கு மேலே இருக்கும்னு நினைக்கிறேன். மேலே போனதில் போய் பார்க்கலாம். இப்போ நல்லா பாதெல்லாம் நல்லா போட்டிருக்கு. ஆனால் ரமண மகரிஷி அவர் தியானம் பண்ணுறப்பெல்லாம் பெருசாக பாதெல்லாம் இருந்திருக்காது. ஆனால் அவர் இந்த பிளேஸை ரொம்ப விரும்பி இருக்கிறாரு. இங்கே தான் அதிகமாக தியானம் பண்ணியிருக்கிறாரு. திருவண்ணாமலையே அதிகமாக விரும்பி இருக்கிறாரு. அவரோட வாழ்க்கை முழுதுமே இங்கே ஸ்பெண்ட் பண்ணியிருக்காரு. அப்பா டயர்ட் ஆகிடுச்சு. நேற்று வந்தப்போ ஈவினிங் வந்தப்போ செம வெயில் இருந்துச்சுன்னு சொன்ன பார்த்தீங்களா, அதேமாரி ஃபுல்லாக குரங்கு, செம்ம குரங்கு, வித்தியாசமான குரங்கு, பெரிய குரங்கு இருந்துச்சு. இல்லை நம்ம இனம் தான், நம்ம உறவுகள் தான். நம்ம டைமென்ஷன் மாறி எவல்யூஷன் ஆகி நம்ம வேறு மாதிரி ஆகிட்டோம். அவங்களாம் அப்படியே இருக்கிறாங்க. குரங்கு ஃபுல்லாக சேட்டை பண்ணிக்கிட்டே இருந்துச்சு. டிஸ்டர்ப் பண்ணல யாரையும். ஆனால் ஏற்பட்டது. ஆனால் இப்போ என்னன்னு தெரியல, காலையிலே ஒன்றுத்த கூட பார்க்கவே இல்லை. இதே ஒரு ட்ரெக்கிங் மாரி இருக்குது. எப்படி விட்டு வச்சாங்க நம்ம ஆளுங்கன்னு தெரில. ஆசிரமம்னு நினச்சிட்டு விட்டுருப்பாங்கன்னு நினைக்கிறேன். இல்லைன்னா இது சம்மந்தப்பட்ட நிறைய வீடியோஸ் வந்திருக்கும். எனக்கு தெரிஞ்சு அதிகமாக இல்லை. நல்லது தான். இது டூரிஸ்ட் ஸ்பாட் மாரி ஆகாமல் ஒரு மெடிடேஷனுக்கான ஒரு இடமா இருக்கிறது ரொம்ப நல்லது. இல்லைன்னா இன்னும் க்ரௌடு வந்துடும். உண்மையிலே எதுக்காக என்ன நோக்கத்துக்காக வராங்களோ அவங்க பாதிக்கப்படுவாங்க. எனக்கே இறக்கி ஆரம்பிச்சிருச்சு. ஏன்னா இடம் அப்படி ஸ்லோப் அப்படி ஏறி அப்படி இறங்க வேண்டியதாக இருக்குது. நல்லாயிருக்கு. அது இல்லாமல் வயசும் ஆகிட்டுருக்கு. சூப்பருங்க இந்த லொக்கேஷன். செம்மையாக இருக்குது இந்த இடம். சூப்பராக இருக்குது. அப்படியே முழு அமைதி நிலவுது இங்கே. உண்மையாகவே நான் தனியாக போயிட்டுருக்க ஒரு ஃபீல் தாங்க இருக்குது. யாருமே இல்லை. ரொம்ப க்ரௌடை ரொம்ப அங்கேயும் இங்கேயும் தான் பார்க்க முடியுது. ஒருத்தவங்க 2 பேர் அப்படியே கிராஸ் ஆகிட்டு போயிட்டுருக்காங்க. உண்மையாகவே அந்த ஒரு லோன்லினஸ் ஒரு பயத்தையும் ஏற்படுத்துது. ஒரு வித மிருகங்கள், சிறுத்தை அந்த மாதிரி ஏதாவது இருக்குமோ அப்படின்னு ஒரு பயத்தை ஏற்படுத்துது. ஆனால் பரவாயில்ல, பார்த்துக்கலாம். அந்த இடமே அப்படி தானே இருக்குது. யாருமே கிராஸ் பண்ணணுன்றதே பார்க்க முடிய மாட்டேங்குது. அதுக்காக சொல்கிறேன். பரவாயில்ல, சமாளிப்போம். தனியாக போவோம். செம்மையாக இருந்துச்சுங்க. உண்மையாகவே சூப்பரான ஒரு எக்ஸ்பீரியன்ஸு. நல்லா இருக்குது. இங்கே வந்தீங்கன்னா ட்ரை பண்ணி பாருங்கள். மெடிடேஷனுங்கிறது என்ன, நம்ம மைண்டை கண்ட்ரோல் பண்ணுறது தான். ஸோ ஒரே பொருளை அதை ஃபோக்கஸ் பண்ணி கான்சன்ட்ரேட் பண்ணி அதை தியானம் பண்ணுறது தான். ஸோ கொஞ்ச நாள் ப்ராக்டிஸ் பண்ண நம்ம மைண்ட் நமக்கு கண்ட்ரோலுக்கு வந்துடும்.
அலைப்பாயிரம் மைண்டு, கேடுகட்ட மைண்டு, அதை வந்து கண்ட்ரோல் பண்ணுறது தான் மெடிடேஷனோட மெயின் நோக்கம். ஓகேங்களா? ஓகே, இங்கே வந்து வரலாம் நீங்கள் இந்த ஆசிரமத்துக்கு. சூப்பராக இருக்குது. மார்னிங் 5 o'clock, அதுக்கப்புறம் வந்து பார்த்துட்டிங்கன்னா 11 o'clockலாம் வந்து க்ளோஸ் பண்ணிடுறாங்க. அதுக்கப்புறம் 2 o'clock, அப்புறம் 8:30 வரைக்கும் டைமிங்கு. ஸோ எனக்கு தெரிஞ்சு ஈவினிங்கை விட இது வரைக்கும் ஒரு 4-5 பேரை தான் வந்து நான் பார்த்துருக்கேன் கிராஸ் பண்ணி வந்தவங்கள. அந்த அளவுக்கு இருக்குது. இப்போ தான் விசாரித்தேன், இந்த பாதை வந்து அப்படியே நேராக போய் கீழே இறங்கிடுமா. இன்னும் 1/2 கிலோமீட்டருக்கு போயிட்டு அப்படியே டெம்பிள், அருணாச்சல டெம்பிள் இருக்குது பார்த்தீங்களா, அந்த மல்லடி வாரத்துக்கு கீழே அப்படியே போயிடுமாம்மா. அங்கேருந்து கூட அப்படியே கோயிலுக்கு போய்க்கலாமா. இது தெரியாமல் போயிடுச்சு. நான் ரிட்டர்ன் ஆனால் இப்படி தான் வந்து ஆகணும். ஏன்னா பைக் வெளில இருக்குது, நம்ம ஃபுல்லாக வந்து பைக்கில் தான் வந்து ட்ராவல் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ அதனால் நான் இப்படி தான் வந்து ஆகணும். இல்லைனா கூட அந்த வழியில் கூட அப்படியே இறங்கிக்கலாம். செருப்பு இன்கேஸ் போட்டு தான் ஆகணும் அப்படின்ட்டு வச்சுன்னா பேக்கில் வச்சு ஆசிரமத்துக்கு உள்ளேருந்து பேக்கில் வச்சு எடுத்துகிட்டு வந்துட்டு இங்கேருந்து கூட போட்டுக்கலாம். மலை ஏறுறப்போ கூட வந்து போட்டுக்கலாம், பிரச்சனை இல்லை. சில பேருக்கு செருப்பு இல்லாமல் நடக்க முடியாதுங்கிற பட்சத்தில். ஆரம்பம் இங்கே தான். ஆரம்பமே இங்கே தான். ஓகே ஓகே ஓகே. ஓ, அப்படியே அதை புதுப்பிச்சிங்கன்னா அதுலேயே அதே அப்படியே இது பண்ணிகிட்டு இருக்கு. போதும். அதனுடைய படத்தை வச்சிங்கன்னா, ஐயா படத்தை வச்சிங்கன்னா அதே மேனேஜ்மெண்ட் பண்ணுறாங்க. நீங்கள் மேலே தான் டியூட்டியா உங்களுக்கு? இன்னைக்கு இங்கே டியூட்டி. ஓ, சிறுத்தை கருத்தெல்லாம் எதுவும் கிடையாது அப்படிங்கிறத வந்து இங்கே ஒர்க் பண்ணுற ஒருத்தர் வந்து சொல்லிட்டார், ஒரு ஐயா ஒருத்தர் வந்து சொல்லிட்டாரு. ஸோ அதனால் பயப்பட வேண்டியது இல்லையாம்மா. அப்படியே வந்தாலும் தங்காதாம்மா, ஏன்னா அதுக்கு உணவு கிடையாதாம்மா அப்படிங்கிறது அவர் சொன்னார். மேபி நம்மளே ஒரு உணவு ஆகிட்டோம்னா. ஸோ இந்த மலையிலேருந்து பார்த்தோன்னு வச்சுக்கலாம், அப்படியே கோயிலெலாம் தெரியுது பாருங்க. கீழே சிவன் கோயில், அருணாச்சலர் கோயில், அதெல்லாம் வந்து தெரியுது. மேலே வந்தாச்சுங்க. இதுதான் தியானம்லாம் பண்ணிகிட்டு இருக்காங்க. அவங்கள தொந்தரவு பண்ணக்கூடாது, அதுதான் ரொம்ப முக்கியம். இன்றைக்கி ஏதோ ஒர்க் நடக்குதாம்மா இங்கே. ஸோ அதனால் வந்து உள்ளே க்ளோஸ் பண்ணி வச்சுருக்குறாங்க. எல்லாம் உள்ளே விட பார்த்துருக்கலாம். இந்த இடம் செம்மையாக இருக்குது. இந்த இடத்துல தான் வந்து ரமணர் வந்து வந்துட்டு தியானத்தில் வந்து அப்போ ஈடுபட்டு இருந்திருக்காரு. இப்போ வந்து இந்த பிளேஸ் வந்து ஆசிரமத்துக்கு பின்னாடி இருந்தாலும் இது ஆசிரமத்தோட கண்ட்ரோல் கிடையாது. இது வந்து இந்திய தொல்வியல் துறை அவங்களோட கண்ட்ரோலில் தான் இருக்குது. ஸோ அதனால் பப்ளிக்குமே வந்துட்டு போகலாம். ஆனால் நிறைய க்ரௌட் இல்லை, நிறைய பேருக்கு தெரியல. வெளியாளுங்க வராத வரைக்குமே உண்மையிலே ரொம்ப நல்லது தான். இது கீழே அப்படியே ஒரு ரூட்டு போகுது, அதுலேருந்து அப்படியே இறங்கி நம்ம சிட்டிக்கு போய்க்கலாம். டெம்பிளுக்குமே அப்படி போகிறதுனா கூட போய்க்கலாம். கீழே 2 கோயிலெலாம் கூட இருக்குதாம்மா. ரைட்டு, நம்ம இப்படியே போயிடலாம், இறங்கிடலாம். நல்லாயிருக்கு. கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் போகலாம். செம்மையாக இருக்குது உண்மையாகவே. ஸோ இதுவே எனக்கு டயர்ட் ஆகிடுச்சு. இதுக்கப்புறம் போய்ட்டு பிரேக்ஃபாஸ்ட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் ரூமுக்கு போகணும். போயிட்டு அதுக்கப்புறம் கோயில் போகலாம். அப்படியே மலை விட்டு கீழே வந்தோன்னா ரமணாசிரமம். திருவண்ணாமலை கோயில் வர்ற ஜனம் எல்லாமே ரமணாசிரமம் வந்துட்டு தான் போகிறாங்க. ஏன்னா அந்தளவுக்கு வந்து டூரிஸ்ட் ஸ்பாட் மாரி ஆயிடுச்சு. இது செம்ம க்ரௌடுமே வருது. எல்லாருக்குமே தெரியும் ரமண மகரிஷி, அவரை பற்றி சொல்ல வேண்டியது இல்லைன்னு நினைக்கிறேன். செல்ஃப் ரியலைசேஷன், சுயத்தை உணர்தல், அதை பற்றி வந்து போதிச்சவர். அதனாலேயே அவரோட கொள்கைகள் உலகம் முழுவதுமே பிரசித்தி பெற்றிருக்கு. இங்கே வந்து க்ரௌட் அதிகமாக இருக்கிறதுனால ஃபுல் அமைதியை பார்க்கறதுக்கு கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குது. ஸோ அதுக்காக தான் எல்லாருமே மெடிடேஷன் பண்ணுறவங்கலாம் விருப்பாச்சி குகையை வந்து தேர்ந்தெடுத்துடுறாங்க. இது கிட்டத்தட்ட ஒரு கோயில் அந்த ஸ்டைல்லே வந்துருச்சுன்னு வச்சிங்களேன். பூஜை வழிபாடு அதை நோக்கி நகர்ந்துட்டாங்க. நேற்று நான் பார்க்குறப்ப நிறைய மயில் வந்து இங்கே இருந்துச்சு. அதை வந்து நான் ஃபோட்டோலாம் எடுக்கல, டிஸ்டர்ப் பண்ணக்கூடாதுன்ட்டு. சூப்பராக இருந்துச்சு உண்மையாகவே. அப்படியே பக்கத்துலேயே வந்து நின்றுட்டு அப்படியே போகுது, பார்த்தீங்கன்னா கூட தெரியும். அதேமாரி இங்கே வந்து ஒரு லைப்ரரியுமே உள்ளே இருக்குது. அதுவுமே ரொம்ப நல்லா மெயின்டைன் பண்ணியிருந்தாங்க. தேவைப்படுறவங்க வந்துட்டு படிக்கவும் செஞ்சுக்கலாம். இங்கே வந்து தங்குறதுக்கு ஃப்ரீ அக்காமடேஷன் கூட கொடுக்குறாங்க. அதோட டீட்டெயில்ஸ் என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டு அதுவுமே வந்து தனி வீடியோ கூட போடுறேன். சரியான பசி வந்துருச்சு. க்ரீன் ட்ரீ அப்படின்ட்டு ஒரு ரெஸ்டாரண்ட் ஒன்று பார்த்தேன், நல்லா இருந்துச்சு. ரேட்டிங்ஸ்லாம் அங்கே வந்துருங்க. நம்ம ஊர் ஐட்டம் கிடையாது, எல்லாம் வெளிநாட்டு ஃபுட்டு, கான்டினென்டல் ஃபுட்டு. வழக்கம் மைட்டி தோசை தானே சாப்பிடுவோம், கொஞ்சம் வித்தியாசமாக சாப்பிடுவோம். நான் வந்து இதை ஆர்டர் பண்ணியிருக்கேன், மஷ்ரூம் க்ரீம் பாஸ்தா வித் சேடர் சீஸ். 360 rupees இது. ஸோ இது வந்து ஆர்டர் பண்ணியிருக்கேன், ட்ரை பண்ணுவோம் எப்படி இருக்குன்ட்டு. ஸோ ஊஞ்சல்லாம் போட்டிருக்காங்க. ஸோ லைட்டிங் செட்டப்லாம் இருக்குது. நைட்ஸ்லாம் ரொம்ப நல்லாயிருக்கும்னு நினைக்கிறேன். பாஸ்தா வந்துருச்சு. அது கூட வந்து கார்லிக் பிரெட் ஒன்று கொடுத்துருக்காங்க. காலையிலேயே பாஸ்தாவா? நல்லாயிருக்கு. ஓகே, குட். உண்மையாகவே பாஸ்தா செம்மையாக இருக்குங்க. உண்மையாக சூப்பராக இருக்குது. நான் மற்ற டிஷ்லாம் எனக்கு எப்படி இருக்குன்னு தெரியல, ஆனால் இது அட்டகாசம். என்னடா பாஸ்தாவை சாப்பிட்டுட்டு அடுத்தது பூரியை உள்ளே இருக்கிறான்னு நினைக்க வேணாம். இது வந்து மினி டிஃபனு, நேற்று சாப்பிட்டது. ஆனந்த ரமணான்ட்டு இங்கே ஒரு ஹோட்டல் இருக்குது, ரமணாசிரமத்துக்கு எய்த்த மாதிரியே.
இங்கே வந்து சாப்பிட்டேன், நல்லாவே இருந்துச்சு. தேவைப்படுறவங்க வந்து ட்ரை பண்ணலாம். இதுதான் நான் தங்கியிருக்கிற ஹோட்டல் கிருஷ்ணா. இதுதான் அந்த ஹோட்டலோட பேர். சிட்டி உள்ள இல்லை, கொஞ்சம் அவுட்டரில் தான் இருக்கேன். பைபாஸ் அந்த இடத்துல இருக்கேன். இங்கேருந்து கோயிலெலாம் பார்த்துட்டிங்கன்னா ஒரு 3 to 4 கிலோமீட்டர்ஸ் அந்த ரேஞ்சில் இருக்கும். நல்லா இருக்கு. ஒரு வீட்டில் தங்கியிருந்தோன்னா எப்படி இருக்கும் அந்த மாதிரி ஒரு ரூம். இது ஹோம் ஸ்டே ஒரு ஃபீல் வந்து கொடுத்துரும். ஒரு டீசெண்டான ஒரு ரூம்னு வச்சிங்களேன். பக்கத்தில் வந்து ஹோட்டல்ஸ்லாம் கூட நிறையா இருக்குது. அங்கெல்லாம் தான் போய் சாப்பிடுவேன். ரேட்லாம் கூட ரொம்ப சீப்பாக தான் இருக்கும். நல்ல கம்மி ரேட்டுக்கு நல்ல சூப்பரான ஃபுட்லாம் வந்து கிடைக்கும். அதாவது இந்த சிட்டி உள்ள ரொம்ப கச்சாமச்சான் இருக்கும்ல, அந்த மாதிரி இல்லாமல் கொஞ்சம் அவுட்டரில் இருக்கிறதுனால நல்லா இருக்குது. சிட்டி உள்ள நம்ம ஹோட்டல்லாம் போய் பார்த்தேன், ரேட்லாம் அநியாயத்துக்கு சொன்னாங்க. அது இல்லாமல் 12 hours செக் அவுட் அப்படிங்கிறது சொன்னாங்க. ஸோ 12 hours தான் ஒரு ரூமுக்கு. ஸோ அது வந்து எனக்கு கொஞ்சம் பேஜாராக இருந்துச்சு. இது வந்து 24 hours. ரூமே நல்லா இருந்துச்சு, ஹீட்டர் இருக்குது, எல்லா ஃபெசிலிட்டிஸோட ஒரு டீசெண்டான ஒரு அட்மாஸ்பியர். ரேட்டும் சீப்பு தான். நான் ஒரு ஆள் தங்கியிருக்கேன், 500 ரூபாய். சிட்டி உள்ள போனோன்னு வச்சுக்கிங்க 1500 ரூபா 1000 ரூபாய்க்கு மேலே தான் எல்லாருமே வந்து சொல்லிட்டு இருந்தாங்க. ஸோ நம்ம மேக்ஸிமம் ரூமில் இருக்க போகிறது கிடையாது, நைட்டு படுக்கிறதுக்கு மட்டும்தான். ஸோ அதனால் ஒரு கம்மி ரேஞ்சிலே வேணுன்றதுக்காக அப்படி வந்து பார்த்துட்டேன். நீங்கள் திருவண்ணாமலை வர்றப்ப இந்த ஹோட்டல் பிடிச்சிருந்துச்சுன்னா யூஸ் பண்ணிக்கங்க. இந்த ஹோட்டலை பற்றி ஒரு தனியாக ஒரு வீடியோவுமே போடுறேன், அது பார்த்துட்டு கூட நீங்கள் வந்து ஹோட்டலை வந்து புக் பண்ணிக்கலாம். தெரியுதுங்களா எங்கே வந்திருக்குன்னு? சொல்லவே தேவையில்லை, எல்லாருக்கும் தெரியும். அருணாச்சலேஸ்வரா கோவில், திருவண்ணாமலை கோவில், அண்ணாமலையார் கோவில், அங்கே தான் வந்திருக்கோம். செமையாக இருக்குல்ல? செமையாக இருக்குது. கூட்டம் வந்து அந்தளவுக்கு இல்லை, ஓரளவுக்கு க்ரௌடு ஓரளவுக்கு கம்மியாக தான் இருக்குது. பரவாயில்ல, நான் கூட அதிகமாக இருக்கும்னு நினச்சேன். நான் பௌர்ணமி டைமில் தான் வந்து அதிகமாக இருக்கும் போல இருக்குது. ஸோ அப்படியே உள்ளே போகலாம். செமையாக இருக்குது. இதான் ராஜகோபுரம்னு ஒன்று இருக்குது, அது வழியாக தான் உள்ளே வந்திருக்கோம். அப்படியே வந்து கிரிவலமும் போகலாம் போல இருக்குது. அதுக்கும் இதான் ரூட்டாமா. ஸோ நான் வந்து ஃபஸ்ட் டைம் வந்திருக்கேன். நல்லா இருக்குது உண்மையாகவே. மலையடிவாரத்துக்கு கீழே தான் இந்த கோயில் வந்து கட்டப்பட்டிருக்கு. இந்த மலை திருவண்ணாமலை இருக்கு பார்த்தீங்களா, இதுவே சிவபெருமானோட இருப்பிடம் அப்படிங்கிறத நம்பப்படுது. இந்த மலை ஒரு 260 கோடி ஆண்டு பழமையானது அப்படிங்கிறது சொல்லப்படுது. இந்த மலையை நினைச்சாலே முக்தி அடைஞ்சிடலாம் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையுமே இருக்கு. திருவண்ணாமலை அண்ணாமலைன்னு இதுக்கு பேர் வர காரணம் என்னன்னு பார்த்துட்டீங்கன்னா, சிவபெருமானோட அடியையும் முடியையும் யாருமே நெருங்க முடியாதான். அதனாலேயே இந்த மலையை அண்ணாமலை என்று சொல்றாங்க. ரொம்ப பிரசித்தி பெற்ற ஒரு கோவில் இது. நிறைய பக்தர்களை பார்க்கலாம். அதுவும் பௌர்ணமி டைம்லாம் சரியான க்ரௌடு இருக்கும், நிறைய பக்தர்கள் வருவாங்க. அதே மாதிரி கார்த்திகை தீபம் அப்பவுமே இங்கே வந்து தான் விளக்கு ஏற்றுவாங்க. ரொம்ப பிரசித்தி பெற்ற ஒரு கோயில் இது. பரவாயில்ல, நல்லாவும் மெயின்டைன் பண்ணுறாங்க. இதை ஒட்டி நிறைய கடைகள், நிறைய லாட்ஜஸ், இதுவுமே வந்து தொழில் வந்து இயங்கிட்டு இருக்கு. இப்போ நான் எங்கே போயிட்டு இருக்கேன்னா, கிரிவலப்பாதை, ரொம்ப ஃபேமஸான ஒரு பாதை இது. ஸோ கிரிவலம் போகிற ரோடு இது. இந்த ரோடு வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு உண்மையாகவே. செம்ம ப்ளசண்ட்டாக இருக்குது. மரம் ஃபுல்லாக பிளாட்ஃபார்ம் சைடில் இருக்குது, ரொம்ப அருமையாக இருக்குது. ஆக்சுவலாக கிரிவலம் போகிற டயத்தெல்லாம் பக்தர்கள் இங்கே குமிஞ்சு கிடப்பாங்களாம்மா, அவ்வளோ க்ரௌட் இருக்குமாம்மா. சைடில் கடைகள்லாம் இருக்குமாம்மா. இப்போ வந்து நார்மலாக இருக்குது. சூப்பராக ஒரு வாக் போகலாம் போல இருக்குது. அப்படி இருக்குது, சூப்பராக இருக்குல்ல. ஃபுல்லாக மரம். அப்படியே பைக் ரைடு கூட போகலாம் இந்த இடத்துல, ஒரு அழகாக சூப்பராக இருக்குது. இன்னும் திருவண்ணாமலை சுற்றி வேறு ஏதாவது இம்பார்ட்டண்ட்டான பிளேஸ்லாம் இருக்குது உங்களுக்கு யாருக்கா தெரிஞ்சுன்னா அதுவுமே வந்து சொல்லுங்கள். அதுவுமே நம்ம வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம்.